சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையம். வணக்கங்க, என் பேர் அமுதன். உங்க பேரு? வணக்கம், என் பேர் வசந்தன். நீங்க இங்க வேலை செய்றீங்க? நான் கூகுள் கோயிலுக்கு சேர போறேன். நான் அமெரிக்கா வருது இதான் முதல் தடவை. அப்படியா? வெல்கம் டு அமெரிக்கா. நான் 1 வருஷமா இங்க இருக்கேன். நான் ஃபேஸ்புக்ல வேலை செய்யறேன். என் ஃபேமிலி இப்பதான் இங்க வராங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இவன் பெரியவன், பேரு கவிதா. இவன் சின்னவன், பேரு ஆனந்த். என் மனைவி பேர் கமலா. உங்க சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாரோட பேரும் நல்ல தமிழ்ல இருக்குது. எனக்கும் 2 பசங்க இருக்கிறாங்க. பெரிய பேர் வெண்ணிலா, சின்னவன் பேரு கதிரவன், மனைவி பேர் ஆனந்தி. உங்க எல்லாரும் பேரும் நல்ல தமிழ்ல இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. அடிக்கடியா சந்திக்கலாம். கண்டிப்பா. என்னோட ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. ஏதாவது உதவி வேணும்னா கால் பண்ணுங்க. நாங்க ஃப்ரீமார்ட்ல இருக்கோம். சரி, பாப்போம். சரி. ஹலோ வசந்தன், நான் அமுதன் பேசுறேன். நாங்களும் ஃப்ரீமான்ல செட்டில் ஆயிட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம எப்ப சந்திக்கலாம்? இந்த வாரம் என்னோட வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா. என் பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வசந்தன் வீட்டில் 2 குடும்பங்களும் சந்திக்கின்றன. வாங்க வாங்க. கவிதா, ஆனந்த் ஏர்போர்ட்ல மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. போய் பேசுங்க. இங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. வாங்க போய் விளையாடலாம். எங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்குது. இப்போ இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு இப்பதான் தெரியுது. அதா பரமுறையெல்லாம் சொல்றியே. பழமொழி என்ன? பாரதியார் பாட்டே சொல்ற. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒய்ந்துக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாதே பாப்பா. வாங்க நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கலாம். பசங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கட்டும். என் பையன் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம காட்டுல இருக்க மாதிரி இருக்கு. இப்பொழுது அமுதன் வீட்டின் வரவேற்பறை. டேய் பசங்களா, சாப்பிடுவாங்க. ஓ வரப்பா, நானும் வந்துட்டேன். இங்க தமிழ் ஸ்கூல் இருக்காமே, நம்ம பசங்களை சேர்க்கலாமா? அது நல்ல யோசனை தான். விசாரிச்சுட்டு சேர்க்கலாம். நான் தமிழ் ஸ்கூல் போகணும். ஆச்சரியமா இருக்கு. இங்க கூட தமிழ் சொல்லி கொடுக்குறாங்களா? இது ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லிக்கூட தமிழ் ஸ்கூல், ரெகுலர் ஸ்கூல் இல்ல. தமிழ் நம்ம தாய்மொழி, கண்டிப்பா சேர்க்கலாம். இது வசந்தனின் வீட்டு வரவேற்பறை. எல்லாரும் சாப்பிடுவாங்க. பசங்களா சீக்கிரம் வாங்க. அம்மா, அது கேம் முடிச்சு வரமா? இந்த டிவி ப்ரோக்ராம் இப்போ முடிய போகுது. நான் வரேமா? பசங்க இப்படியே இருக்காங்க, படிக்கவே மாட்டாங்க. ஆமா, தமிழே பேச மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு வந்த ஃப்ரெண்டும் தமிழ் ஸ்கூல் பத்தி சொன்னாங்க. எனக்கு தமிழ் ஸ்கூல்ல வேண்டாமா? இந்தியாவிலே கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். இங்கெல்லாம் மழைக்கு வர பிரச்சனைலாம் இல்லடி. மழைக்காம இருக்கிறதுக்காக படிக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேண்டாமா? முதல்ல ரெகுலர் ஸ்கூல்ல நல்லா படிக்கட்டும். இங்க புதுசா வரோம், ஸ்கூல் சிஸ்டம்லாம் புதுசா இருக்கும். இப்பொழுது தமிழ் பள்ளிக்கூடம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். தமிழ் படிக்க தானே வந்திருக்கீங்க?
வரியா ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி தமிழ் பேச பேச தமிழ் ரொம்ப நல்லா வரும். சரியாக சொன்ன. அதனால தமிழ் பேசுறதே நம்ம பழக்கமாக ஆக்கிக்கலாம். சரி, அடுத்த வாட்டி சந்திப்போம். இரு குடும்பங்களும் அவரவர்கள் வரவேற்பறையில். கவிதா, நீ ரொம்ப நேரம் விளையாட்டு. இப்ப நானே விளையாடலாமா? இருடா, நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தரேன். அம்மா, இது பாருமா, இது தர மாட்டா. அவனுக்கு கொஞ்ச நேரத்தை ஆடி. ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த வேலையே செய்றீங்க? போய் படிங்க. எங்க படிக்கிறாங்க? தமிழ் ஸ்கூலுக்காட்ட அனுப்பியிருக்கலாம். தமிழ் படிச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? அந்த வரிகள் என்னச்சோ பார்த்து நிறைய நாள் ஆச்சு. எல்லாரும் பார்க்கலாமா? கடைக்கு புதுசா பணக்கார மட்டும் என்ன பண்ண போற? இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற? யோ, முன்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டையா? பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ? நம்ம கிட்டே போறேன். ஆரம்பிக்கிற வேண்டியதான். என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? நீ கிடக்கிறா, நான் கிடக்கிறேன். நீதான். அப்ப நான் தானே கேட்கணும். ஆமா. என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? ஏன் காலத்தால இப்படி வறுத்தெடுக்கிற? இன்னும் வறுத்தெடுக்கவே இல்லை. ஐயோ, வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா? வறுத்தெடுக்கிறதா என்ன வேணும்னு கேட்டேன். நீ என்ன கேட்ட? என்னதான் கேட்டேன்? ஓ, நீ என்ன கேட்டியா? உன்னையாவே கேட்டா. ஏன் நீ இந்த என்ன கேட்டா? முதல்ல சொல்ல மாட்டேன். வந்த உடனே என்ன இடமா பேசிட்டா அதுக்கு இப்படி பம்படிக்கிறது. என்ன வேணும் சொல்லியா? எந்த எண்ணெய் வேணும்? கடலெண்ணெய். அப்படி சொல்ல வேண்டியதானே? இது நல்லெண்ணெயா? நீ முதல்ல கடலெண்ணெய் கேட்ட. அப்புறம் என்ன? இல்ல நல்லெண்ணெயா கேட்டேன். சுத்தமான நல்லெண்ணெய் கேட்டியா? சுத்தமான அப்படி கேட்டியா? சத்தியமா சுத்தமான நல்லெண்ணெய் அப்பா. இது கடலெண்ணெய். ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? கதிரவா கிட்ட பேசணுமா? இந்த கொடுக்குறேன். டே கதிரவா, தாத்தா பேசணுமா? ஹலோ தாத்தா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா கதிரவா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. அமெரிக்காவுக்கு போய் 2 வருஷம் ஆச்சு. ஆமா தாத்தா, உங்களெல்லாம் பார்த்து 2 வருஷம் ஆச்சு. என்னடா தமிழ் ஸ்கூல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தாத்தா. இந்த வாரம் உங்க டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? அக்காட்ட கொடுக்குறேன். ஹலோ தாத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. இந்த வாரம் தமிழ் ஸ்கூல்ல என்னமா சொல்லி கொடுத்தாங்க? நட்பு பத்தி ஒரு திருக்குறள் சொன்னாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அது என்ன குரல்மா அது? உடுக்கை எண்ணுவன் கை போல ஆங்கே இடுக்கண் கலைவதான் நட்பு. அதுக்கு எதுக்கு சிரிச்சாங்க? முதல் வரிக்கு பொருள் சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஆனா எப்படி நண்பனா இருக்கணும்னு புரிஞ்சது. சரி, திருவள்ளுவர் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது நிறைய சொல்லி கொடுத்துருக்கார். நல்லா படிமா. சரி தாத்தா, அம்மா கிட்ட கொடுக்கறேன். ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீ எப்படிமா இருக்கு? நான் அடுத்த வாரம் பேசுறேன் மாமா. வச்சுறேன். ஹலோப்பா, நல்லா இருக்கீங்களா? சரி, கவிதா, தாத்தா wants to talk to you. Come and take your phone. Hi Tata, how are you? I'm doing good மா. அமெரிக்காவுக்கு போய் தமிழ் எல்லாம் மறந்தே போயிட்டீங்க. No Tata, I can understand. நல்லா சாப்பிட்றீங்களா? Yes Tata. சுகர் இருந்தாதான் சித்திரம் போட முடியும், தெரியுமில்ல? What Tata? I can't understand. என்ன நீ இது கூட புரியலங்கிற? Tata, I want Dad to talk to you. ஹலோப்பா, உங்க பேத்தி உங்களுக்கு என்ன சொல்றா? அவளுக்கு நான் என்ன சொல்றேனே புரியல. தமிழெல்லாம் மறந்துட்டாங்க போல இருக்கு. அங்க தமிழ் ஸ்கூல் இருக்குன்னு கேள்விப்பட்டேனே, நீ என்ன அனுப்பலையா? முதல்ல ரெகுலர் ஸ்கூல்ல நல்லா படிக்கிறவங்களுக்கு சேரல. ஆனா இப்ப பசங்க தமிழ்லே பேச மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் டிவியும் வீடியோ கேமே விளையாடுறாங்க.
ஓகே சரிப்பா, அடுத்த வாரம் பேசலாம். இதே இரு குடும்பங்களின் சந்திப்பு 2 வருடங்களுக்கு பிறகு. ஹலோ வசந்தன், எப்படி இருக்கீங்க? அங்க நல்லா இருக்கோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்க பசங்க நல்ல தமிழ்ல பேசுறாங்க. நம்ம 2 ஃபேமிலி ஒரே நேரத்துல தான் அமெரிக்காவுக்கு வந்தோம். ஆனா இப்ப என்னோட பசங்க தமிழே பேச மாட்டாங்க. அன்னைக்கு அவங்களோட தாத்தாவோட பேச்சு அவங்களுக்கு புரியல. ஏன்னா என் பசங்க தமிழ் ஸ்கூல் போறாங்க. வீட்லயும் தமிழ் பேசுவோம். இந்தியாவுக்கு பேசும்போது கூட தமிழ்ல தான் பேசுவோம். நம்ம தமிழ் இலக்கியங்களை வாழ்க்கைக்கு பயன்படுற கருத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. நாட்டுப்பற்றும் இனப்பற்றும் உலகப்பற்றுக்கு வழிகாட்ட வேண்டும்னு அப்பா சொல்லியிருக்காங்க. அதான் நான் என் பசங்களுக்கு சொல்றேன். உலகப்பற்று இல்லைன்னா உலகத்துல அமைதியா இருக்காதுன்னு பாரதிதாசன் கூட பாடியிருக்காரு. நவீனப்பற்றும் நாட்டுப்பற்றும் வயற்பற்றை வளர்க்கும் நோக்கத்தன இல்லையாயின் இன்று இவ்வுலகில் தொலை அணுகுண்டு தொகு கொலை கருவி பொல்லா நச்சு புகைச்சல் இவற்றை அகற்றல் எப்படி? அமைதி யாங்கண்ணா. உலகத்தை